பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனத்துல கர்த்தருடைய வசனம் இப்படியா சொல்கிறது. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமாங்க, கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களோடு பேசுகிறார். அவர் உங்களுடைய காயங்களை ஆற்றுவாராம். பொதுவாக மனிதனுக்கு சரீரத்துல ஏற்படுகிற காயங்கள் ஈஸியா ஆறிடுங்க. ஏதாவது ஒரு ஆயின்மெண்ட் அதற்கேற்ற மருந்துகளை போடும்போது அந்த காயம் ஒரு 10-11 நாட்களில, சில காயங்கள் கொஞ்சம் ஒரு மாசத்துக்குள்ள ஆறிடும். ஆனா மனதளவுல ஏற்படுகிற காயம் ஈஸியா ஆறாது. அந்த காயம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டதோ அந்த காரியம் நிறைவேறுகிற வரைக்கும் அந்த காயம் ஒரு ஆறாத ரணமாக காணப்படுங்க. அப்படிப்பட்ட காயத்தினால ஒருவேளை நீங்க இந்த நாட்களில் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், அவர் உங்களுடைய காயத்தை ஆற்றுவார். வேதத்துல அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா அன்னாளை நம்ம பார்க்கலாம். அன்னாளுடைய கணவன் எல்கானா. எல்கானாவுக்கு 2 மனைவிகள். ஒருத்தி பேர் பெண்ணினாள், இன்னொருத்தி பேர் அன்னாள். இந்த பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், ஆனால் அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லாமல் கர்த்தர் அவளுடைய கற்பத்தை அடைத்திருந்தார் என்று வேத வசனம் சொல்கிறது. இப்ப கர்த்தர் கற்பத்தை அடைத்திருந்ததுனால அன்னாளை பெண்ணினால் மிகவும் துக்கப்படுத்துகிற வசனம் சொல்வது 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கும் போது, கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக மிகவும் விசனப்படுத்துவார். ஆமாங்க, இந்த அன்னாளுக்கு பிள்ளை இல்லை என்று தெரியும். அன்னாள் ஒரு மலடி என்பது தெரியும். இந்த அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, அன்னாளுடைய கற்பத்தை கர்த்தர் தான் அடைத்திருக்கிறார் என்று பெண்ணினாளுக்கு தெரியும். தெரிந்திருந்தும் அவள் எதை சொன்னால் அவள் துக்கப்படுவாளோ, அவள் காயப்படுவாளோ அதை சொல்லி அவளை வேதனைப்படுத்துகிறாள். இப்படிதாங்க மனுஷர்கள். நாம் எதை சொன்னா நம்ம காயப்படுவோமோ, நாம் எதை சொன்னால் சோர்ந்து போவோமோ அதை சொல்லி நம்மை காயப்படுத்துவார்கள். அப்படிதான் நம்முடைய சுற்றுவட்டாரங்கள் இருக்கிற மனிதர்கள் நம்மை காயப்படுத்துவார்கள். ஒருவேளை இப்படிப்பட்ட காயங்களினால நீங்க ஒருவேளை காயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இதுக்கு முக்கியமான காரணம் என்ன என்று சொன்னால், அன்னாளுக்கு பிள்ளை இல்லை என்பது உண்மைதான். ஆனால் அன்னாளை எல்கானா மிகவும் நேசித்தாள், ஆனால் பெண்ணினாலை நேசித்தான் என்று வேதம் சொல்லவில்லை. அதனால கூட இந்த பெண்ணினால் ஒருவேளை பொறாமப்பட்டு அன்னாளை துக்கப்படுத்தினாலே என்று சொல்லி வேதத்துல அது சொல்லப்படவில்லை. ஆனால் அன்னாளை மிகவும் அவளுடைய கணவனாக எல்கானா நேசித்தான். ஆனால் இந்த பெண்ணின் அன்னாளுக்கு பெண்ணினால் சொல்லுகிற இந்த காயமான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவள் தேவாலயத்துக்கு போய் அழுகிறாள். ஆண்டவரே, என்னுடைய நிந்தையை பாருங்க ஆண்டவரே என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றுகிறாள். அந்த அனுபவத்தை நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, தண்ணீரை போல ஊற்றுங்கள்னா தண்ணி ஒரு இடத்துல ஊற்றும் போது அது அப்படியே அந்த இடத்துல நிக்காது, அப்படியே அந்த தண்ணி ஒழுகி போகும். அப்படி தன்னுடைய இருதயம் அப்படி நொறுங்கி போன ஒரு இருதயத்தோடு அன்றைய சமூகத்துல அழுகுறாங்க. அப்ப அவளுடைய காயம் எப்படிப்பட்டதா ஒரு காயமா இருந்திருக்கும் என்று சொன்னானால் அதை சிந்தித்து போனோம்னா அது உண்மையில ரொம்ப கஷ்டங்க. அப்படிப்பட்ட ஒரு காயத்தோட அவள் ஆண்டோட சமூகத்துல போயிருக்கு. இப்ப ஆண்டோட சமூகத்துலதான் அழுதுகிட்டு இருக்கிறா. அங்க இருக்கிற ஆசாரியனும் அவளை காயப்படுத்துறா. ஏன் அண்ணாலே நீ எதுக்கு ஸ்திரியை ஏன் இவ்வளவு நேரம் குடிச்சிட்டு வெறிச்சிட்டு இருக்கிற, உன்னுடைய குடியை உன்னை விட்டு அகற்றிட்டு அவளை புரிந்து கொள்ளாமல் தேவ சமூகத்திலும் அவள் காயப்படுத்தப்படுகிறாள். அப்பொழுது அந்த அன்னாள், ஆனா அவர்களை எதிர்த்து பேசவில்லைங்க. அன்னாளுக்கு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல குணம் அதுதான். அவள் உடனே சொல்கிறா, அப்படி இல்லை என் ஆண்டவனே, இந்த நாட்களில நம்மளை காயப்படுத்துறோம், நம்ம திருப்பி காயப்படுத்துவோம். ஆனா அது தேவ பிள்ளைகளுக்கு அழகல்ல. எனக்கு அருமையான தேவஜம் இந்த அண்ணாள் சொல்கிறா, அந்த தன்னை காயப்படுத்தின தன்னை புரிந்து கொள்ளாமல் பேசின ஏழையை கூட அவள் ஆண்டவனே என்று சொல்லுகிறார். அவளுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுகிறார். அப்படி எல்லாம் என் ஆண்டவரே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, கர்த்தருடைய சந்நிதியில் என்னுடைய இருதயத்தை ஊற்றி விட்டேன் என்று சொல்லி அந்த ஏழையிடத்தில் சொல்கிறார். உடனே அங்க இருக்கிற ஊழியக்காரன், ஐயோ நம்ம இந்த ஸ்திரீயை காயப்படுத்தி விட்டோமே என்று சொல்லி அவன் ஒரு வார்த்தையை சொல்கிறான். நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, நீ சமாதானத்தோட போ என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அதே போல அன்னாள் சமாதானத்தோட போகிறாள். அவள் அதற்கு பிறகு துக்கமுகமா இருக்கவே இல்லை என்று வசனம் சொல்கிறது. கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை அடைத்தார், ஏற்றவே இல்லை. அவள் சமாதானத்தோடு வீட்டுக்கு போனதுக்கு பிறகு கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தேவ சமூகத்துல தனக்கு ஒரு குமாரன் வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணி அழுது ஜெபித்தாள். அவளுடைய இருதயத்தை ஊற்றி விட்டாள். நான் அதை அந்த பிள்ளை உமக்காகவே ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி பொருத்தனையும் பண்ணி ஜெபித்தாள்.
அந்த பொருத்தனை பண்ணி ஜெபித்து விட்டு வீட்டுக்கு போகும்போது அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று வசனம் சொல்கிறது. அவளுடைய காயங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் இருந்து போகும்போதே ஒரு ஆற்றப்பட்ட நிலைமையில தான் போகப்படும். துக்க முகமாய் இருக்கவில்லை என்று சொன்னா அதான் அர்த்தம். அதுக்கு பிறகு அந்த காயம் வந்து அவளுடைய இருதயத்தை அழுத்தவில்லை. யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், நான் ஆண்டுடைய சமூகத்துல சொல்லிட்டேன் என்று சொல்லி அவள் அதுக்கு பிறகு துக்கமுகமாகவே இருக்கவில்லை. அந்த காயத்தை தேவன் ஆற்றுவது மாத்திரமல்ல, அதற்கு பரிகாரமாக தான் சாமுவேலை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த சாமுவேல் தான் இஸ்ரவேலில பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக அறியப்பட்டாங்க. இதுவரைக்கும் இடத்துல நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி தான் தான் முதல் பெயர்சபா மட்டும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று விளங்கினர் சொல்றது. அது மாத்திரமல்ல, சாமுவேலுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை கூட தரையில விழுந்து போகவில்லை என்று வசனம் சொல்கிறது. ஆமாங்க, இந்த நாட்களில் நீங்க ஒருவேளை இப்படி மனுஷர்களால் காயப்படுத்துகிறீர்களா? உங்களுடைய குறைவு என்ன என்று தெரிந்து வைத்துக் கொண்டு உங்களை காயப்படுத்துகிறார்களா? கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துல உங்களுடைய இருதயத்தை ஊற்றி விடுங்கள். அன்னால் எப்படி தன்னை காயப்படுத்தினவர்களை கூட எதிர்த்து பேசவில்லை, அவர்களை காயப்படுத்துறதுக்கு அவள் மறுபடியும் பழி வாங்குவதற்கு துடிக்கவில்லை. அதற்கு பதிலாக அவள் தன்னை தானே தான் அந்த இடத்துல தாழ்த்துகிறாள். அப்படிப்பட்ட சுபாவம் நமக்கு ஒருவேளை இருந்தா இந்த நாட்டுல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களுடைய காயங்களை ஆற்றுவது மட்டுமல்லாமல் அதுக்கான பரிகாரத்தையும் சீக்கிரமாய் தருவார். என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்ல முடியுங்க, எனக்கு 5 வருடமாக குழந்தை இல்லை. அநேக பேர் காயப்படுத்தினார்கள். சபையில இருக்கிறவங்க, சுற்றில இருக்கிறவங்க, வீட்டார், நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாரும் காயப்படுத்தினார்கள். ஆனால் நான் செய்தது, ஆண்டவரே எல்லாமே உமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் 2 இடத்தில் தெளிவாய் சொல்லுங்க, நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் என்று சொல்லி தரிசனத்தின் மூலமாய் பேசி இருந்தார், வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் தந்திருந்தார். அவர் சொன்னவர் வாக்கு மாறுவாராங்க? கண்டிப்பா வாக்கு மாற மாட்டார். எனக்கு செய்தது, எனக்கு அழகான ஒரு பெண் குழந்தை 5 வருடத்துக்கு பிறகு ஆண்டவர் தந்திருக்கிறார். இன்றைக்கு யாரெல்லாம் துன்பப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் காயப்படுத்தினார்களோ அவர்களுக்கு நான் ஒரு சாட்சியை சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி வைக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் இந்த நாட்களில் உங்களுடைய காயங்களை மாற்றுவார். உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உங்களுடைய காயங்களை ஆற்றுகிற தேவன் உங்களுடைய காயத்தை கட்டுகிறார். சங்கீதம் 147 3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இருதயம் நொறுமுண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார் என்று சொன்ன வசனத்தின்படி உங்களுடைய நொறுமுண்ட இருதயத்தை குணமாக்குவாராக, உங்களுடைய காயங்களை கட்டுவாராக, அதற்கான பரிகாரங்களையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.